டிமாண்டி காலனி அந்த படத்துக்கு இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதாவது 3வது பாகம் வந்து வெறித்தனமா வரப்போகுது. ஸோ இந்த படத்துடைய ரிலீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 11 வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதே மாரி இந்த படம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்திருந்த டிமாண்டி காலனி 2 பாகத்தை விட இந்த படம் வந்து டாப் நாச்சிங்கா இருக்கும். மேக்கிங்கில பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் படி மேல இருக்கும். அதே மாரி ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸு, அதே மாரி ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட்ஸு எல்லாமே இந்த படத்தில அதிகமா இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை விட இந்த படம் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தென் நம்ம ராவணாஸ் மாஸ்டர் பொறுத்தளவுக்கு இப்போ காஞ்சனா 4 படத்தை பயங்கர ஸ்பீடா வந்து எடுத்துருக்காரு. எப்படியாவது டிமாண்டி காலனி வரதுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிமாண்டி காலனி வந்துருச்சு அப்படின்னா காஞ்சனா 4 வராது. ஏன்னா 2 பேய் படம் ஒரே இயர்ல வந்துச்சு அப்படின்னா அந்த படத்துடைய வசூல் அடிப்படும், இந்த படத்தோட வசூல் அடிப்படும் அப்படின்றனால ஹாலிடேஸ் டைம்ல கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஓகேவா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம செப்டம்பர் 11 ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம டிமாண்டி காலனி படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வேற லெவலான சம்பவம் பண்ணும். ஹாலிவுட் பேய் படத்துங்களை விட ஒரு படி மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அருள்நிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பயங்கர எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம டிமாண்டி காலனி படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது பாகத்தை பொறுத்தளவுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படத்தில் இன்னும் ஹெவியான சயின்ஸ் ஃபிக்ஷன் காட்சிகள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்டி காலனி 3 படத்துடைய இன்னும் வேற லெவலான ஏதாவது மரண மாசான அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துருக்காங்க. கிட்ஸுக்கு தான் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்றது உண்மையான விஷயம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.